இன்றைக்கி நடிகர் விஜய் வந்து செம்ம போராட்டங்க. அஜித்குமாருக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் போராட்டம் பண்ணிட்டாரு. அப்படியே வந்து கூட்டிட்டாங்க, இளைஞருக்கு பூரா கூட்டிட்டாங்க. அப்படி ஒரு போராட்டம் ஜேன்னு இருக்குது. இதில் நடிகர் விஜய் வந்து அஜித்குமாருக்கு நீதி கேட்டது மட்டும் பத்தாமல் அங்கே இருக்க 24 பேர் இதுவரை லாக்அப் டெத்தில் இறந்த 24 பேருடைய தாய் தகப்பனை கூட்டு வந்து வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த அளவுக்கு ஸ்டாலினுடைய ஆட்சி வந்து மோசமான ஆட்சி, இப்படிப்பட்ட ஆட்சியை நடத்திட்டு உங்களுக்கு எதுக்கு சார் சிஎம் பதவி, உங்களுக்கு எதுக்கு சார் இந்த ஆட்சி, நீங்கள் எதுக்கு சார் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் கேட்டு வேறு லெவலில் சம்பவம் பண்ணிட்டாரு. அப்படியே இவர் வந்து அந்த அஜித்குமாருக்கு நீதி கேட்டு அந்த 3 நிமிஷம் பேசினார் பாருங்கள், அது வந்து உலகம் இருந்துருச்சு, உலக ட்ரெண்டிங் வந்து போயிடுச்சு. அப்படியே கூட்டம் வந்து கட்டி ஏறுது. அப்படியே நாலா பக்கமும் விஜய் வந்து சூழ்ந்துக்கிட்டு வந்து நிற்கிறாங்க. அப்பா என்ன மாதிரி அவன் ஒரு ஆள் பார்த்தீங்களா? விஜய் மட்டும்தான் அந்த அம்மா வீட்டுக்கு போய் 2 லட்ச ரூபா பணமும் கொடுத்தாரு. அஜித்துடைய அம்மா வீட்டுக்கு போய் 2 லட்சம் பணமும் கொடுத்தாரு. விஜய் தான் வந்து நீதிமன்றத்தில் டைரெக்டாக வந்து அஜித்குமாருக்காக வாதாடிட்டு இருக்காரு. ஆஹா, என்ன மாதிரியான ஒரு ஆள்! செம்மடா பிரித்து மேய்ஞ்சிட்டாரா, வேறு லெவல்ரா. அங்கே போன பெண்களுக்கு வந்து அவ்வளோ பாதுகாப்பு, அங்கே அவ்வளோ கூட்டமாக இருந்தால் கூட அங்கே சாலைக்கு எந்த பாதிப்பும் இல்லை, பொது சொத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை, மரத்தில் எல்லாம் ஏறலை. அப்படியே வந்து ஒரு கட்டுக்கோப்பாக அப்படி வந்து இருந்துச்சு இந்த போராட்டம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர பேர் சொல்லிட்டுருக்காங்க. அது சொல்கிறது யாருன்னு பார்க்கும்போது தான் என்னையா நீயாயா அப்படி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக நடிகன் விஜய் வந்து இன்றைக்கி அஜித்குமாருக்காக வந்து போராட்டம் பண்ணுறேன்ட்டு போய் காமெடி கூத்து பண்ணிட்டு உட்காந்துருக்காப்புல. அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போட்டு கேவலமாக இல்லை, நடிகன் விஜய்க்கெல்லாம் செம்பு தூக்கி அதன் மூலிமா வருமானம் வரணும், அதன் மூலிமா நம்ம சேனல் வந்து பிரபலமாகணும் அப்படிங்கிறதுக்கு கேவலம். இதெல்லாம் சில பேர் வந்து பண்ணிருக்காங்க, அவங்க பேரை வந்து சொல்ல முடியாது. ஆனால் மட்டமான ஒரு செயல். நடிகன் விஜய் வந்து அரசியல் அந்த பின்புலம் என்னங்க நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரன், நீங்கள் அரசியல் பின்புலம் என்ன? ஒரு 30 வருஷம் சினிமா நடிக்கிறாப்புல, கவர்ச்சி நடிகளோட வந்து டவுன்ஸ் ஆடி ஏதோ ஒன்று பண்ணி ஒரு ஃபேன் பேஸை வந்து பிடிச்சிட்றாப்புல. உடனே அந்த ஃபேன் பேஸை வச்சுட்டு நானும் ரவுடி தான் அப்படிங்கிற மாதிரி நான் அரசியலுக்கு வர போகிறேன், என் ஃபேன்ஸை எனக்கு வந்து ஓட்டு போட்டுருவாங்க, நான் வந்தால் கூட்டம் கூடுது, அப்போ நான் வந்து சிஎம் ஆயிடுவேன், அவ்வளோதானே. மக்களுக்கு ஏதாவது போராட்டம் பண்ணாரா, ஆர்ப்பாட்டம் பண்ணாரா, களத்தில் நின்னாரா, ஏழை விவசாயிகள் பாதிக்கப்படும் போது குரல் கொடுத்தாரா, இல்லை வந்து என்ன 2009 நடந்த அவ்வளோ பெரிய இனப்படுகொலைக்கு அப்புறம் வந்து குரல் கொடுத்தாரா, இல்லை தேசிய தலைவர் அப்படின்னு சொல்லி நம்ம தலைவர் வந்து சொல்கிறாரா? எதுவுமே இல்லை. எந்த தமிழ்நாடு பிரச்சனைக்கும் எதுவுமே பண்ண மாட்டாப்புல. சும்மா அப்படியே போய்கிட்டு அப்படியே அஜித் அம்மா பார்த்துட்டு ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்துட்டு இப்படி அவ்வளோதான். இதெல்லாம் வந்து என்னென்னா பார்ட் டைம் அரசியல்வாதியை கூட தன் லாப தேவைக்காக யாரிடமோ காசு வாங்கிட்டு ஒரு நாடக அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு விஜய் அப்படிங்கிறது தெரியுது. அப்போது இந்த நடிகன் விஜய்க்கு ஒரு நாம் தமிழ் கட்சிக்காரன் எப்படி சப்போர்ட் பண்ண முடியும் சொல்லுங்கள்? சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அந்த ஆள் எந்த நல்லதுமே செய்யலை. சரி, இன்றைக்கி வந்து என்ன பேசுகிறாப்புல? இப்போ நான் என்னோடய சேனல் இதில் பாருங்களேன், இந்த கொலைக்கு வந்து காரணம் யார் தெரியும்? மெயினாக காவல்துறை கண்டித்து பேசவே இந்த ஆள். இந்த அஜித்குமார் அப்படிங்கிறவர் எந்த அளவு துன்புறுத்தி வந்து இறந்தார், அவருடைய அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டில் எவ்வளோ தூரம் கொடூரமாக இருந்துச்சு, எதை பற்றியுமே விஜய் பேச. நிக்கிதா அப்படிங்கிற கேரக்டரு, ஸ்டாலின் அப்படிங்கிற கேரக்டர் என்ன லிங்க்கு, இந்த காவல்துறை எல்லாம் சேர்ந்து நிக்கிதாக்கா எப்படி எதுவுமே நிக்கிதா பற்றி எதுவுமே பேசலை. அப்போ எதுவுமே பேசாத ஒரு ஆள் 3 நிமிஷம் என்ன பேசுகிறார் அப்படின்னா, நல்லா கேட்டுங்க. அஜித்துடைய அம்மாவுக்கு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்டிங்களா, தெரியாமல் பண்ணிட்டோமான்னு சொல்லி மன்னிப்பு கேட்டிங்களா? அதே மாதிரி உங்கள் ஆட்சியில் 24 பேர் வந்து இறந்துருக்குறாங்க காவல்துறை மரணத்தினால. காவலுக்கு அந்த லாக்அப் டெத் பண்ணியிருக்காங்க. இதான் மேலே வந்து ஒரு 10 பேர் நிப்பாட்டி வச்சுட்டு இவங்க தான் அவங்களுடைய தாய் தந்தை, இவங்கள்ட்ட வந்து முதல்ல மன்னிப்பு கேளுங்க, தயவு செஞ்சு மன்னிப்பு கேளுங்க அப்படிங்கிறாரு. அப்போ இணையத்தில் ஒரு ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோ வைரல் ஆகுது. அந்தாலே கையில் வந்து போஸ்ட் வச்சுருக்காரு, மன்னிப்பு வேண்டாம் நீதி வேண்டும், மன்னிப்பு வேண்டாம் நீதி வேணும்னு கையில் வச்சுக்கிட்டு வாயில் வந்து சொல்கிறாப்புல மன்னிப்பு கேட்கணும், நிவாரணம் கொடுக்கணும். எப்படி அஜித்துக்கு வந்து நிவாரணம் கொடுத்தீங்களோ அதே மாதிரி இவங்களுக்கு கொடுக்கணும். இந்த ஒப்பீடு இருக்கு இல்லையா, அஜித் வந்து ஒரு துன்புறுத்தி இறந்துருக்காப்புல, அந்த விஷயத்தை நாம் தமிழ் கட்சி வந்து அதை பெருசாக்குது, அதை மக்கள் மத்தியில் பேசு பொருளாக்குது, நீதி கிடைச்சே ஆகணும்னு சொல்லி நம்ம போராடிட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து நம்ம எல்லாத்துக்கும் போராடணும், இவருக்கும் போராடணும். இவருக்கு வந்து நடந்தது கொடூரத்தோட உச்சம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எப்படி ஜெராக்ஸ் பென்னிஸ் ஒரு உச்சமோ அதை விட பெரிய உச்சம். அதனால் இது தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். அப்படி இருக்கும்போது அந்த ஒப்பீட்டு அஜித்துக்கு வந்து 5 லட்ச ரூபா நிதி கொடுத்தீங்க, அப்போ இவங்களுக்கு கொடுங்க, இதெல்லாம் வந்து கேவலமான ஒரு அதான் தற்கொலை அரசியல் இது. சரியா? இவங்களுக்கு நீதி வேணும் அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி வந்து இந்த மாதிரி 24 பேர்த்துக்கு வந்து நீதி வேணும்னு சொல்லணும், நீதி வேணும் கேட்கக்கூடாது. இந்த ஆள் நிதி வேணும் அப்படின்னு சொல்லி உருட்டிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஜெயராஜ் பென்னிஸ்க்கு வந்து சிபிஐ வழக்கு வந்து மாற்றினாங்க எடப்பாடி. அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? சிபிஐக்கு வந்து போகிறது அவமானம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் வந்து சிபிஐக்கு வந்து மாற்றிருக்கீங்க அப்படின்னு சொன்னவன் அடுத்து ஒரு குண்டை போட்டான் பாருங்கள். ஏன் மாற்றிருக்கீங்க அப்படின்னா, டிவிகே கட்சி வந்து போய் கோர்ட்டில் வந்து வாதாடிச்சான். இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டு நீதித்துறை கட்டுப்பாட்டில் தனிப்பட அமைச்சு சிபிசிஐடி மூலியமாக இதை வந்து விசாரிக்கணும், சிபிஐ தாட்டி விடக்கூடாது அப்படி சொல்லி இவங்க போராட்டம் பண்ணனால சிபிஐக்கு மாற்றிட்டாங்களா. என்னென்ன சொல்கிறாங்க பாருங்கள். நாம் தமிழ் கட்சி வழக்கறிஞர் கார்த்திக் ராஜா அப்படிங்கிறதான் களத்தில்
அந்த மாறன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கான சேரன் மாறன் அப்படிங்கிற ஒரு ஆள், அந்த ஆள்லாம் பேரம் பேசியிருப்பானுங்க. இந்த அஜித்துடைய அதை பேசு பொருளாக ஆக்கியிருக்க மாட்டாங்க, இவ்வளோ பெரிய ரண கொடூரத்தை. அப்போ நம்ம வழக்கறிஞர் உட்காந்து அந்த இது இருக்கு இல்லையா, அந்த உடல் கூறாய் அதில் கையெழுத்து போட்டது பாருங்கள், நம்ம வக்கீலுங்க கார்த்திக் ராஜா அப்படிங்கிற நாம் தமிழர் கட்சியோட ஒரு வழக்கறிஞர் அண்ணன். அப்போது எல்லாம் பண்ணது நம்ம ஆளுங்க. இவர் போய் உட்காந்துக்கிட்டு இவர் வந்து சிபிசிஐடிக்கு வந்து கொடுக்க சொன்னாராம், அதனால் போராட்டம் பண்ணால் அதனால் ஸ்டாலின் மாற்றிட்டாருன்னு ஒரு உருட்டு கதை விட்றாரு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, நீதிமன்றம் எல்லாத்தையும் நீதி கொடுத்துருச்சு அப்படின்னா ஸ்டாலின் நீங்கள் எதுக்கு இருக்கீங்க, உங்கள் ஆட்சி எதுக்கு இருக்குது, சிஎம்மாக நீங்கள் எதுக்கு இருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் எதுக்கு சார், உங்கள் ஆட்சி எதுக்கு சார், உங்கள் சிஎம் பதவி எதுக்கு சார், முடிஞ்சு சார், எது கேட்டால் நீங்கள் பதில் சொல்ல மாட்டீங்க சார், கேட்டால் மன்னிச்சிருங்கம்மா, சாரி கேளுங்கம்மா, மன்னிச்சிருன்னு சொல்லுவீங்க, சாரி கேட்பீங்க, இவ்வளோதான். இதுதான். அப்போது இந்த ஆள் வந்து என்னென்னா ஒரு 4 பஞ்சு டேலாக் வந்து எழுதிட்டு வந்து தற்குறித்தனமாக வந்து நான் ஸ்டாலினை வந்து கேட்குறேன், எப்படி வந்து கமல் பண்ணாரோ அதோட 2.0 இதே தான் கமல் வந்து. நான் வந்து திருப்பூரில் இருக்கும்போது நைட்டு வந்து ஒரு 7 to 8 இருக்கும்னு நினைக்கிறேன், 8 தானே கம்பெனி விட்டு வெளியேறுவோம், 8 இருக்கும். 8 வந்து கமல் அந்த இதுக்கிட்ட வந்து நிற்கிறாப்புல, அந்த ரவுண்டானத்துக்கிட்ட கூட்டம். இன்றைக்கி நடிகர் விஜய் வந்தால் கூடுதலாக கூட்டம், அதை விட 2 மடங்கு. 2020 காலகட்டத்தில் வரும்போது கமல் வந்து சும்மா வர்றாப்புல அவ்வளோ கூட்டம். அப்போ என்னென்னா ஒரு நடிகனை பாட்டை வந்து கூட்டம் கூடுவானுங்க. அந்த கூட்டத்துக்கு கூடுற அந்த அணில் குஞ்சுகள் என்னென்னா, நடிகன் விஜய் கூட ஒரு தற்குறிதனமாக இருக்கானுங்க. மரத்தில் ஏறி ஒருத்தன் ஏறிட்டான், மரத்தில் ஏறிட்டு பாக்ஸிங் பண்ணிருக்கான், இங்கேருந்து கீழே வந்து புஷியானது கட்டுறாரு, கீழே இறங்குன்னு. அப்போது இதுங்க பூரா என்னென்னா ஒரு நடிகன் அப்படி சினிமாவில் வந்து அப்படி ஆக்ஷன் பண்ணுவார், அப்படி நாடுவார், அப்படி சோப் போடுவார், அதெல்லாம் பார்த்துட்டு இது நிஜத்தில் அதே மாதிரி தான் இருப்பாருன்னு ஒரு நடிகருக்கு ரசிகர் கூட்டம் இருக்குல்ல, அந்த ரசிகர் கூட்டம் அளப்பற. அது மட்டும் இல்லாமல் செதைச்சிட்டாங்க, அந்த ரோடே செதைச்சிட்டாங்க. எப்படி வந்து மதுரையில் ரோட் ஷோ போகிறேன் அப்படின்னு சொல்லி ரோடை செதைச்சாங்களோ, மரத்தில் ஏறி வந்து விஜய் மேலே விழுந்தாங்களோ அதே மாதிரி செதைச்சி விட்டாங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு தற்கொலை கூட்டத்தை வச்சுக்கிட்டு யார் பேசுகிறதுமே இந்த ஆதவ அர்ஜுனா ரெட்டி வந்து லூஸு மாதிரி லூப் ஆகுது. இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு 5 நிமிஷம் பேசணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஒரு அரை மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த மாதிரி பேசணும், இந்த பாயிண்ட்டை பேசணும், 4 பாயிண்ட் இருக்குது, 4 பாயிண்ட்டை பேசணும். எந்த ப்ராக்டிஸும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆதவ அர்ஜுனா ரெட்டி உளருன்னு உளறாப்புல தன்னை பெரிய அறிஞர் மாதிரி நினச்சிக்கிட்டு, அதாவது காவல்துறை மரணம் வந்து நடந்துருச்சு, அதுக்கு வந்து நீங்கள் ஒரு நியாயம் கற்பிப்பீங்க, அதில் என்னடா நியாயம் கற்பிக்க முடியும், எதையாவது உளரணும் அப்படின்னு சொல்லி உளறி வச்சு இருக்கக்கூடிய இந்த ஆதவ அர்ஜுனா இந்த கோமாளி கூட்டத்தை வச்சு நடிகன் விஜய் என்ன பண்ணுறாப்புல, ஒரு கூட்டம் வந்து போட்டுட்டு நானும் ரவுடி தான், நானும் வந்து அரசியலில் இருக்கேன், எல்லா கட்சிக்காரனும் போராட்டம், பிஜேபி, நாம் தமிழர், அப்புறம் வந்து அதிமுக எல்லாமே போராட்டாங்க, திமுக காவல்துறை வந்து தப்பாக இருக்குது, அஜித் நீதி வேணும், அந்த அந்த போலீஸெல்லாம் தண்டனை கொடுக்கணும், எல்லாம் பேசிட்டாங்க அப்படின்னோடனே இவரும் வந்துட்டு நானும் ஒரு கூட்டம் போடுறேன், நானும் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு உட்காந்துருக்காப்புல. முழுக்க இந்த ஆள் அரசியல் வந்து திமுகவுக்கு ஆதரவாக தான் இருக்கும். நடிகன் விஜய் முழுக்க கமல் மாதிரி இறக்கி விடப்பட்ட ஒரு நபர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அங்கே இலங்கை தமிழர்கள் வந்து அவ்வளோ தூரம் கொடுமையில் இருக்கும்போது ஒரு கையெழுத்து, அது வந்து இனப்படுகொலைங்கிறது கையெழுத்து போட மறுத்த இந்த நடிகன் விஜய், அந்த நடிகன் விஜய் சில பேர் ஆதரிச்சிருக்கேன், நான் ஆதரிக்க போகிறதில்ல, எனக்கு அதனால் வரக்கூடிய காசும் தேவையில்லை, அந்த மாதிரி சம்பாரித்து கொண்டு போகிற வேலையும் நம்மளுக்கு இல்லை. மொத்தத்தில் இது ஒரு கோமாளி கூட்டம். தமிழர்கள் வந்து புரிஞ்சுங்க, நாம் தமிழர் கட்சிக்காரன் புரிஞ்சுங்க, இந்த நடிகனுடைய இந்த அரசியலை வந்து நம்ம தான் எக்ஸ்போஸ் பண்ணி ஆகணும், அதுதான் நம்மளுடைய வேலை. நம்ம எப்படி திமுக எக்ஸ்போஸ் பண்ணுறோம், அதிமுக பாஜக எக்ஸ்போஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி நடிகன் விஜய் எக்ஸ்போஸ் பண்ணுறது ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரனோட கடமை. அதை நம்ம செய்வோம். 3 நிமிஷம் பேசிட்டு பெரிய ஹேர் மாதிரி இந்த ஆளுக்கு இருக்க காசை கொடுத்துட்டு அதுக்கு பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் ஊடக விளம்பரம் வந்து அப்படியே நடிகன் விஜய் நின்றார், படுத்தார், உட்காந்தார், அதை பேசினார், இதை பேசினார் அப்படிங்கிற அந்த ஒரு கேவலமான காசை கொடுத்து பண்ணுறாங்கல்ல, அதை முறியடிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து விஜயுடைய இந்த கேவலமான அரசியலை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நடிகன் விஜய் வந்து ஒரு தற்குறி ப்ரோமேக்ஸ் அப்படிங்கிறத சொல்லுவோம். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.